எண்ணற்ற கட்சிகள் இருக்கும்போது நீ ஏன் சீமான் புதிதாக ஒரு கட்சி ஆரம்பித்தாய், அதில் சேர்ந்திருக்கலாமே என்று எங்கள் தலைவன் ஈழ விடுதலைக்கு போராடும் போது எண்ணற்ற இயக்கங்கள் இருக்கும்போது தனியாக ஒரு இயக்கத்தை தொடங்கினார். அவரிடத்திலே கேட்டார்கள், பிரபாகரா, நீ இந்த இயக்கங்களோடு சேர்ந்து போராடி இருக்கலாமே, தனியாக ஒரு இயக்கம் எதற்கு ஆரம்பிக்கிறாய் என்று. எங்கு இனிப்பு இருக்கிறதோ அங்கு ஈயும் எறும்பும் தானாக வரும், எங்கு உண்மையும் நேர்மையும் இருக்கிறதோ அங்கு மக்கள் தானாக வருவார்கள் என்றார். கடைசியாக என் தலைவன் பக்கத்திலேதான் அவருக்காக போராடி செத்த வீரர்கள் எண்ணிக்கை மட்டும் 50,000 பேர். மக்கள் முழுது அந்த ஒற்றை தலைவனை சூழ்ந்து நின்றார்கள். உங்கள் பிள்ளைகள் எளிய பிள்ளைகள், நாங்கள் 32 லட்சம் வாக்கை பெற்றிருக்கிறோம், 3வது பெரிய கட்சியாக உயர்ந்திருக்கிறோம் என்றால் வரலாற்றில் பெரிய மாறுதல். திமுக என்பது ஐயா ஸ்டாலின் கட்சி அல்ல. அவர் கட்சி தொடங்கியிருந்தால் 4 ஓட்டு கூட வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லை. அவர் வீட்டில் கூட ஓட்டு போட்டிருப்பாங்களான்னு சந்தேகம். அது பேரறிஞர் என்றார் ஒரு பெருந்தகை, பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை, அவரை போல 100 பெரும் அறிஞர்கள் சேர்ந்து உருவாக்கிய பெரிய அரசியல் இயக்கம். அதிலே கட்சி, கொடி, ஆட்சி, சின்னம் அப்படியே பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு ஐயா கருணாநிதி அவரிடத்திலே வந்துட்டது, பிடித்து கொண்டார். 3 தலைமுறையாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஐயா எடப்பாடி அவர் கட்சியா? அவர் ஆரம்பித்தால் எடப்பாடியில் கூட டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டார். அது யார் கட்சி? புகழ்பெற்ற நடிகர் ஐயா எம்ஜிஆர் அவருடைய கட்சி. மக்கள் திலகம் பொன்மன செம்மல் என்று மக்களால் புகழப்பெற்றவர்களுடைய கட்சி. அதற்கு பிறகு அவரோடு இணைந்து நடித்ததால் புகழ்பெற்றிருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை தொடர்ந்து வழிநடத்தி வந்து கட்சி, ஆட்சி, கொடி, சின்னம் அம்மையார் சசிகலா அவர்களால் அப்படியே ஐயா எடப்பாடிக்கு ஒப்படைக்கப்பட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததால் அடையாளப்பட்டார்கள். பாரதிய ஜனதா இது என்ன தம்பி அண்ணாமலை கட்சியா? இல்லை. ஐயா மோடி கட்சியா? இல்லை. ஆடிமை இந்தியாவிலிருந்து அந்த அமைப்பு இருக்கிறது, ஜனசங்கு, RSS என்று. பிறகு அரசியல் இயக்கமாக மாறி பல ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்து ஒரு நியமன உறுப்பினர்கள் இவர்களெல்லாம். நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. என் அன்பு மக்களே, லட்சக்கணக்கான என் இனத்தின் பிணத்துக்கிடையே பிரசரிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த பிள்ளைகள். நாங்கள் கண்ணீராலும் இரத்தத்தாலும் கருக்கொண்ட பிள்ளைகள், தாலாட்டு கேட்டு வளர்ந்தவர்கள் அல்ல. என் இன மக்களின் ஒப்பாரி ஓலத்தில் கதறலில் வளர்ந்த பிள்ளைகள், கேட்டு வளர்ந்த பிள்ளைகள். என் அன்பு மக்களே, எல்லாவற்றையும் மாற்ற ஓடி வந்த பிள்ளைகள். அதனால்தான் சமரசம் இல்லாத களத்திலே நிற்கிறோம். இது நாங்கள், எங்கள் ரத்தம், வேர்வை எல்லாவற்றையும் சிந்தி நாங்களே உருவாக்குற தமிழ் தேசிய அரசியல் கோட்டை, மற்றவர்களைப் போல அல்ல. இந்த நாட்டிற்கும் மக்களுக்குமாக இருக்கிற ஒரு அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி. அதை நீங்கள் வளர்த்து மாபெரும் அரசியல் ஆற்றலாக மாற்ற வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மக்களின் கடமை.